இப்போ ஒரு இமேஜ் பார்த்திருப்பீங்க. ஒரு மாணவி சக மாணவியோட உயிரிழப்பின் காரணமாக சக மாணவர்கள் தெருவில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க. அப்படி போராடினவங்களை குண்டு கட்டா வலுக்கட்டாயமா கிட்டத்தட்ட ஒரு வன்முறை செயலை பயன்படுத்தி காவல்துறையினர் வண்டியில ஏற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரியானதான் வீடியோ. பட் இது எதற்காக அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கன்னியாகுமரியில நர்சிங் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவி 3வது மாடியில இருந்து குதிச்சிருக்காங்க. குதிச்சு அவங்களோட உடல்ல பல்வேறு காயங்கள். பட் ஏன் குதிச்சாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இந்த சம்பவங்கள் எல்லாம் எதனால நடந்தது, இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய 2 வகையான காரணங்கள் என்ன, அதுல இதெல்லாம் உண்மை, இப்போ அந்த விஷயம் எந்த லெவல்ல இருக்கு, இதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல பெத்லஹேம் அப்படின்னு ஒரு நர்சிங் காலேஜ் ஒன்று இருக்கு. அங்க பல்வேறு மாணவிகள் படிச்சுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். அப்படி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவியான அன்சிஜி அப்படிங்கிறவங்க தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம், நான் சொன்னேன் இல்லைங்களா 3வது மாடியில இருந்துன்னு, அப்படி ஒரு சம்பவம் நடந்து இன்னைக்கு அவங்க நம்மளோட உயிரோடவும் இல்லை. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முக்கியமா உலகறிஞ்சு இப்ப எல்லாருக்கும் தெரியப்படுத்தின காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்சிஜி அப்படிங்கிறவங்க காலேஜுக்குள்ள செல்போன் பயன்படுத்தினாங்க. அதுக்கு தண்டிச்சோ இல்ல அதுக்கு கண்டிச்சு கேட்டதுக்கோ அவங்க மனசுடைஞ்சு போய் இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தான் செய்திகள் பரவுது. ஆனா இதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரிங்கிறது ரொம்ப பயங்கரமான பேக் ஸ்டோரியா இருக்கு. அதுக்கு அந்த பேக் ஸ்டோரியில 1 வருஷ கதையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பல திடுக்கிடும் தகவல்கள் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இன்சிடென்ட் வைஸா போகும். ஆகஸ்ட் 14ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு கல்லூரியின் வளாகத்துல அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு இருந்ததாக ஒரு தகவல் வருது. அப்படி அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அன்சிஜி கிட்ட மட்டும் டார்கெட் பண்ணி அந்த காலேஜோட பிரின்சிபால் அவகிட்ட போன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க, அவகிட்ட போன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி கார்னர் பண்ணி ஏதோ பண்ணிருக்காங்க. அன்சிஜி அவங்க கிட்ட போன் இருந்ததால அவங்களை எல்லாரும் முன்னாடியும் வச்சு பயங்கரமாக திட்டி அவமானப்படுத்திட்டதாக ஒரு செய்தி ஒன்று பரவுது. அதுல இவங்க மனம் உடைஞ்சு போய் அந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அப்படி அவங்க அந்த 3வது மாடியில இருந்து ஒரு விஷயம் பண்ணதுனால கீழே விழுந்து கிட்டத்தட்ட கை கால் உடம்பு உட்பட பல்வேறு இடங்கள்ல எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரியுது. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அங்க கருங்கல் அப்படிங்கிற பகுதியிலேயே வந்து, அந்த கருங்கல் அப்படிங்கிற இடத்துலதான் அந்த காலேஜ் இருக்கு, அந்த கருங்கல் பகுதியிலேயே இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அவங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்க அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இல்லைங்க ரொம்ப சிவியரா இருக்கு, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டதுனால அங்க இருந்து அவங்கள ஒரு 1/2 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய மார்த்தாண்டம் அப்படிங்கிற இடத்துக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு மேனேஜ்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அந்த மாணவியை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க அவங்களும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அங்க மார்த்தாண்டத்துல வச்சுக்கிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க இந்த மாதிரி சுதந்திர தின விழாவில் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்க மகள் வந்து மேல இதிலிருந்து தவறு கீழே விழுந்துட்டாங்க, அதனால உங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தகவல் கொடுத்துட்டாங்க. அவங்களும் கேரள திருவனந்தபுரத்துல இருந்து கிளம்பி அந்த அன்சிஜின் அப்படிங்கிறவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே இங்க மார்த்தாண்டம் வந்துட்டாங்க. பட் இங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு கட்டுக்கட்ட இடம் மாதிரி அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போதும் இல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸா இருக்கு, உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி அந்த மார்த்தாண்டம்ல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க சொன்னதுனால அன்சிஜியோட பேரண்ட்ஸ் இவங்களை திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க சிகிச்சை பலன் இல்லாம இந்த அன்சிஜின்ற மாணவி இறந்துட்டாங்க. இங்கதான் பிரச்சனை பூதாகரமா வெடிக்குது. நீங்க எல்லாரும் நினைக்கலாம், அந்த பொண்ணு செல்போன் யூஸ் பண்ணது தப்பு தானே, காலேஜ்ல அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அதை அவங்க யூஸ் பண்ணாம தானே இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அது இல்ல விஷயம். அதெல்லாம் வெளிய சமூகத்துக்காகவும் ஊடகத்துக்காகவும் சொல்லப்பட்ட கதைகளாக தான் அடுத்தடுத்த விஷயங்கள் கேட்கும்போது நமக்கு தோணுது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாணவியை மட்டும் கடந்த 1 வருஷமாக மேனேஜ்மெண்ட்ல இருந்து குறிப்பிட்டு பர்டிகுலரா கார்னர் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்ததாக ஒரு விஷயம் சொல்றாங்க. ஏன்னா செல்போன் பயன்படுத்தி உயிரிழந்திருந்தாங்கன்னா அந்த சக மாணவர்கள் எல்லாம் அவங்களுக்காக தெருவில் இறங்கி போராட மாட்டாங்க இல்லையா? இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இதுக்கு என்ன சொல்லணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அந்த மாணவி உயிர் இழக்கும் போது 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அந்த அதே மாணவி 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கல்லூரி வளாகத்துல இருக்கக்கூடிய ஹாஸ்டல், அது கல்லூரி வளாகத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்டல்ல உணவு வந்து சரியில்லாம பல பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதனால சக மாணவிகளை இணைச்சுக்கிட்டு அந்த விஷயத்துக்கு எதிராக இந்த அன்சிஜிங்கிறவங்க தலைமை தாங்கி ஒரு போராட்டத்தை நடத்தி செய்தி சேனல்கள்லாம் கூட பேட்டி எடுத்திருக்கும் போது அந்த அன்சிஜிங்கிறவங்க இல்லைங்க காலேஜ்ல ஃபுட்டுங்கிறது சரியா இல்லை, இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமே கூட ஒரு வாட்டி இவங்க போன் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி இவங்களை 15 நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பெண்ட் பண்ணது மட்டும் இல்லாம 50,000 ரூபாய் அபராதம் கட்ட சொல்லியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் ஒன்று இருக்கு. நீங்க ஒன்று யோசிங்க, செல்போன் யூஸ் பண்ணாங்கன்னு சஸ்பெண்ட் பண்ற வரைக்கும் ஓகே, அது எதுக்கு 50,000 ஃபைன்?
இது குறித்தும் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கு, அடுத்தடுத்து சொல்ல வரேன். ஸோ அப்படி அந்த சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியா இருக்கிறது எங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க காலேஜ்ல மேனேஜ்மெண்ட்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு அதை சுட்டி காட்டி ஒரு போராட்டம் பண்ணதோட விளைவா அவங்களை கட்டம் கட்டுறாங்க அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியுது. ஓ, நீ ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு விஷயங்கள் போராட்டங்கள்லாம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா, அவ்வளவு பெரிய ஆளா நீ, அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்துல தான் இவங்களை தொடர்ந்து கார்னர் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. ஏன்னா நாமளும் காலேஜ் எல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். ஒரு ஸ்டாஃபையோ இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டையோ அவங்களோட குற்றச்சாட்டுகளையோ எடுத்து சொல்றோம் அப்படின்னா அதை தயவு கூர்ந்து மாணவர்களோட பிரச்சனை என்ன, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னு அவங்களோட ஷூஸ்ல நின்று கேட்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப சிலதான். ஓ, மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராகவே நீ குரல் உயர்த்தியா, உன்னை என்ன செய்யறேன் பாரு அப்படின்னா அதுக்கு ரிவெஞ்ச் மோட் எடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்ஸ் தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். நான் மட்டும் இல்ல, பார்க்கக்கூடிய நீங்களும், உங்களுக்கும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எஸ்னா எஸ்ன்னு மட்டும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்படிதாங்க மெஜாரிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எஸ்ன்னு மட்டும் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க. அந்த மாதிரி இவங்க தொடர்ச்சியா கார்னர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவலாக நமக்கு தெரியப்பட்டு இருக்கு. ஏன் இதை நான் பர்டிகுலரா சொல்றேன் அப்படின்னா, இந்த பொண்ணு மேனேஜ்மெண்ட்ல போன் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி ஏன் டார்ச்சர் பண்ணணும்? அது ஆகஸ்ட் 14 காலேஜில் டெக்கரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். அந்த டைம்ல ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. பட் இதுல எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த காலேஜ்ல போராட்டம் நடத்துறாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதோட விளைவாதான் கடந்த ஒரு வருஷமாவே இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவலாக நிறைய ஆதாரங்களோடய வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் அந்த மாணவியோட பெற்றோர்கள் வந்து கருங்கல் காவல் நிலையத்துல இந்த மாதிரி காலேஜோட டார்ச்சர்னால மட்டும்தான் என் மகள் வந்து உயிரிழந்திருக்கா அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. யார் மேல குறிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த கல்லூரி நிர்வாகத்தோடைய பிரின்சிபல் மற்றும் மேலாளர், அப்புறம் சில மேனேஜ்மெண்ட் சார்ந்தவங்க மேலேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக தகவல்கள் வெளிவருது. அப்படி கருங்கல் காவல் நிலையம் வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறம் தலைமறைவான ஹெட் மாஸ்டர் தேடிக்கிட்டு இருக்கிறதா, அதாவது பிரின்சிபலை தேடிக்கிட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கு. இந்த இடத்துல தான் நாம ஒரு பெர்ஸ்பெக்டிவா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். தப்பு இல்லை அப்படின்னா ஏன் தலைமறைவாகணும்? அப்போ ஓகே, பிரச்சனை பெருசாயிருச்சு, இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தோம்னா நமக்கு சிக்கலாயிரும் அப்படின்னு நினைச்சுதான் ஹெட் மாஸ்டர் தலைமறை ஆயிட்டாங்களா? நீங்க சொல்லுங்களேன், தப்பு இல்லைன்னா அவங்க ஏன் தலைமறை ஆகணும்? நின்று ஃபேஸ் பண்ணலாம்ல. இல்லைங்க, அந்த பொண்ணு தப்பு செஞ்சாங்க, அதுக்காக மட்டும் தான் நாங்க நடவடிக்கை எடுத்தோம், நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோங்க, நாங்க தைரியமா இருக்கோம் அப்படின்னு இல்லை நிக்கணும். உங்க மேல தப்பு இல்லைன்னா அப்ப நீங்க தலைமறைவு ஆகுறீங்க அப்படிங்கும் போதே அங்க ஏதோ தவறு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. இப்போ அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கலெக்டர் மற்றும் எஸ்பி எல்லாமே காலேஜுக்கு நேரடியாக போய் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைக்குது. அட்லாஸ்ட் இப்போ அவங்களோட சக மாணவர்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடுற வகையில அந்த மாணவிக்கு கண்டிப்பா ஒரு நியாயம் அப்படிங்கிறதும் நீதி அப்படிங்கிறதும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய எதிர்பார்ப்புகளாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ஹேஷ்டேக் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அன்சிஜி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது குற்றங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு, போராடுறவங்களும் போராடிட்டு தான் இருக்காங்க, ஹேஷ்டேக் போட்டு நீதி கேட்கறவங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நமக்கு ஏற்படுது. மக்கள் இந்த விஷயத்தை நீங்க கேட்கும்போது என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா அந்த 50,000 ஃபைனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா 50,000 ஃபைன் போடுவீங்களா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாம இன்னும் சில தகவல்கள் என்ன வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த காலேஜ்ல எதுக்கு எடுத்தாலும் காசு காசு காசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னங்க இது, இதுக்கு எடுத்தாலும் காசு, அதுக்கு எடுத்தாலும் காசுன்னு, அப்புறம் ஃபைன் போடுறது இருக்குங்களா, இந்த அபராதம்ங்கிற விஷயம் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளுறாங்க. இந்த மாதிரி இந்த கல்லூரிக்குள்ள நிறைய முறைகேடுகள் இருக்கு, இதை முதல்ல சரி செய்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதும் இந்த மாணவ மாணவிகளோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கு. அந்த பெத்தலம் அப்படிங்கிறதுல இன்ஜினியரிங் காலேஜும் இருக்கு, அதே இதுக்குள்ள ஒரு நர்சிங் காலேஜும் இருக்கு. அந்த நர்சிங் காலேஜ்ல தான் இந்த அன்சிஜி அப்படிங்கிற பொண்ணு திருவனந்தபுரத்துல இருந்து இங்க வந்து தேடி படிச்சிருக்காங்க. பட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே பொண்ணு தான் சக மாணவிகளை இணைச்சிக்கிட்டு தங்களோட ஒரு அத்தியாவசிய தேவைக்காக நியாயம் கேட்டு கல்லூரி வளாகத்துக்குள்ள போராடி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி அவ்வளவு தைரியமாக, ஏன்னா ஒரு போராட்டத்தை ஒருங்கிணைச்சு முன்னிலை தாங்கி நடத்துறதுங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமோ இல்ல ஒரு சாதாரண மனநிலை கொண்டவங்களாலேயோ அதை செஞ்சிட முடியாது. ஏன்னா அதுக்கு நமக்கு தெரியும், இப்படி ஒரு விஷயத்துல நம்ம காலேஜ்ல முன்னாடி நின்னோம் அப்படின்னா நம்மளை டார்கெட் செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம நியூஸா பாக்குறதை விட்டுட்டு நம்மளோட ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு போங்க, நம்ம எல்லாரும் மேக்சிமம் பின்னாடி தான் இருப்போம். நம்மளை எல்லாம் வழிநடத்தி செல்றதாகவோ இல்ல அதுக்கு தலைமை தாங்கிறதாவோ முன்னாடி ஒருத்தர் ஸ்ட்ராங்கா நிற்பான். அவன் கண்டிப்பா எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பாங்கன்றதை நீங்க நினைச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயங்கள் எப்படின்றது உங்களுக்கு புரியும். அப்படி எல்லாம் நடக்கும்ன்றதை தெரிஞ்சும் கான்சிக்வன்சஸ்க்கு அஞ்சாம அந்த பொண்ணு நின்று போராடி இருக்கு பொண்ணு. அப்படியாப்பட்ட பொண்ணையே இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு எடுக்கிற அளவுக்கு இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் நடத்தியிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு கான்சிக்வன்சஸ் கோத்ரூ பண்ணியிருக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் இங்க நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு தேவையா இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கல்லூரி வளாகங்களுக்குள்ள நிறைய நடக்கிற பிரச்சனைகளை உயர்கல்வித்துறையான அமைச்சர் எப்பதான் போய் இதுக்கெல்லாம் ஆய்வு செய்வாரோ இல்ல இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சரியான வழிகாட்டு நெறிமுறைகள் எப்ப வழங்குவாங்க? அப்படி இருக்கு அப்படின்னா அதை ஏன் ஃபாலோ பண்ணல? அப்படி ஃபாலோ பண்ணாத இந்த காலேஜ் மீது
என்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்காங்க. நாமளும் அதே மாதிரி காத்திருக்கோம். இந்த வீடியோ குறித்து பார்த்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணுக்கு நிச்சயம் நீதி நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது எந்த வகையிலும் மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயம். ஆனால் இந்த மாதிரி காலேஜ்ல எதுக்கு எடுத்தாலும் ஃபைன் போடுறது, ஸ்டூடெண்ட்ஸை கார்னர் பண்றது, ஃபுட்டு ஒழுங்கா கொடுக்காம, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் தீர்க்க என்னதான் வழி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கு என்ன மாதிரியான மாற்று வழிகள் நாம சிந்திக்கலாம்? இது குறித்து உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் அந்த ஐடியாஸை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்களை கம்பைல் பண்ணி டீட்டெயிலாக உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீயும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2-3 பேருக்காவது குறைஞ்சபட்சம் ஷேர் பண்ணி அந்த வகையிலும் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.